நான் ப்ராப்பர் மதுரை. பட் நான் இதான் ஃபர்ஸ்ட் டைமா அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு பார்த்திருக்கேன். அவ்வளோ அழகா இருக்கு. சீரி பாயிற காலையெல்லாம் பார்க்கும்போது அப்படியே கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு பார்க்கறதுக்கு. ரொம்ப கம்பீரமா இருக்கு. அண்ட் நம்ம மாடுபிடி வீரர்கள்லாம் அவ்வளோ வீரமா இருக்காங்க. யூஸ்வலா சொல்லுவாங்க மதுரைனா வீரம், பசங்கன்னா வீரம்னு. அது கண்ணால பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கு. மதுரையில வேற என்ன ஸ்பெஷல் சொல்லுங்க, மக்கள் தெரிஞ்சுக்கணும்னா. ஜல்லிக்கட்டு தாண்டி வேற சாமி, சாப்பாடு, எங்க இருந்தாலும் உங்களுக்கு அன்பு கொடுக்குற மக்கள் பிளஸ் வீரம். வேற இளைஞர்கள் எப்படி பிடிக்கிறாங்க? முதல் வரிசையில இருந்தீங்க, நிறைய பேர் வாய்ப்பு நிறைய பேர் கிடைக்குது. உங்களுக்கு அந்த வாய்ப்பு நாங்க ஒரு ஹாஃப் அன் ஹவர் டு 1 hour நான் வந்து ஃபர்ஸ்ட் ரோல உட்காந்து பாத்துட்டு இருந்தேன். அவ்வளோ அழகா பிடிக்காங்க. ஒரு 4 பேர் வந்து எல்லா காலையுமே பிடிக்க ட்ரை பண்றாங்க. ஒரு 2 to 3 பேர் வந்து அழகா பிடிக்கிறாங்க. ரொம்ப அழகா இருக்குங்க பாக்குறதுக்கு. நான் டிவில பார்த்ததுதான், இதான் ஃபர்ஸ்ட் டைம் நேர்ல வந்து பாக்குறேன். அலங்காநல்லூர் வந்து பார்க்கணும்னு என்ன கம்பேரிட்டிவ்லி பாலமேடெல்லாம் பார்க்கும்போது அலங்காநல்லூர் தான் பெஸ்ட். நமக்கு தெரியும்ல, மதுரையா பார்க்கும்போது அலங்காநல்லூர் தான் எப்பவுமே அது ஹைப்பா இருக்கும். நல்ல நல்ல மாடுகள் வருவாங்க, வீரர்கள் நிறைய பேர் வருவாங்க. ஸோ அதனால எல்லாத்துமே வந்து அழகா பார்க்கக்கூடிய ஒரு இடம்ன்றனால அலங்காநல்லூர் ரொம்ப விருப்பம் இருக்குங்க. இல்ல இப்ப அதுதான் யோசிச்சுட்டு இருக்கிறோம். இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா நம்மளும் ஒரு காளையை வளர்க்கலாமே அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கு. ட்ரை பண்றேன். நன்றி.